இந்த வீடியோவில் iPhone 30 சீரிஸ் ஏன் iOS 15ஓட ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோனே சொல்லலாம். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு ஆண்ட்ராய்டு யூசர் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க போகுது. ஏன்னா நான் கடைசியாக லாங் டேர்மாக யூஸ் பண்ண ஐஃபோன்னா அது 5S தான். அண்ட் நடுவில் சில ஐஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் லாங் டேர்ம்ன்ற கணக்கிலலாம் சேர்க்க முடியாது. பட் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க ஆர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சில ஹேண்டியான ஃபீச்சர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் முக்கியமாக கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடிச்சிருங்க. வணக்கம், என் பேர் சாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய சேனல் ஃபுல் டைம் டெக்கி தமிழ். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோனை யூஸ் பண்ண உடனே நோட் பண்ணுற விஷயம்னா பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாது. சிரியை தான் ட்ரிகர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சிரியை ட்ரிகர் பண்ணலாம். பட் உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டியில் சைட் பட்டனில் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் டு ஸ்பீக் ஆப்ஷனை ஆஃப் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் ஐஃபோனை எப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா சைட் பட்டன் ப்ளஸ் வால்யூம் அப் பட்டனை அமுக்குனீங்கன்னா ஷட் டவுன் பண்ணிடலாம். பட் ரீஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷனே காணும்னு நான் தேடினேன். எஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துடும். பட் ஐஃபோன்ஸில் அப்படி இல்லை. ஆனால் ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ண ஒரு வழி இருக்குது. வால்யூம் அப் பட்டனை ஒரு அமுக்கு, வால்யூம் டவுன் பட்டனை ஒரு அமுக்கு, அண்ட் சைட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறவே கூடாது. எப்போ விடணும்னா ஆப்பிள் லோகோ வரப்போ தான். ஸோ இப்படி சுற்றி வந்து தான் ஐஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓ, நீ அப்படி வரியா? செகண்ட் ஒன், ரீசெண்ட் ஆப்ஸை எப்படி ஈஸியாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸில் ஆப் ரன் ஆகிட்டு உங்கள் பேட்டரியை ட்ரெயின் பண்ணலாம். அதுவும் 13 mini மாதிரியான ஃபோன்ஸில் பேட்டரி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அவசியம். பட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஈஸியாக க்ளோஸ் ஆல் கொடுத்து எல்லா ஆப்ஸையும் தேனோஸ் மாதிரி அழிச்சிடலாம். பட் ஆப்பிளில் ஒன்றா தான் ஆப்ஸை கிளியர் பண்ண முடியும். டைம் டேக்கிங்கான ப்ராசஸ் தான். பெரிய கடுப்பு தான் க்ளோஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் இல்லாதது. பட் இந்த கடுப்புலையும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணலாம். 2 fingers 3 fingers ஆர் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு விரல் கடன் வாங்கி கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். பட் மேட்ரு என்னென்னா நீங்கள் மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் வச்சு ஆப்ஸை க்ளோஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும்னா வால்யூம் அப் அண்ட் சைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஈஸி தான். அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த உடனே சில ஃபீச்சர்ஸும் இருக்கும். நீங்கள் கிராப் பண்ணலாம், மார்க் பண்ணலாம், ஸ்கேல் வச்சு கூட கோடு போடலாம், அண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணலாம் அண்ட் டெலிட்டும் பண்ணலாம். அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண என்கிட்ட ஒரு ப்ரோ டிப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறீங்க. அண்ட் சென்ட் பண்ண அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் ஸ்டோரேஜில் போயிட்டு பைலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி குமிய வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் க்ராப் அண்ட் எடிட்லாம் பண்ணிட்டு சென்ட் பண்ண அப்புறம் நீங்கள் இதிலே டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் தனியாக உங்கள் ஃபோட்டோஸ் ஆப்ஸ்குள்ளே தான் போய் டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மிச்சமாகும். ஃபோர்த் ஒன், கண்ட்ரோல் சென்டர்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டார்ச்சை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக டார்ச் வேணும்னு செட் பண்ணலாம். மியூசிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரீசெண்ட்லி பிளேடு சாங்ஸ்லாம் வரும். அண்ட் அதில் நீங்கள் எந்த சாங் வேணும்னோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் மோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டு நாட் டிஸ்டர்ப், பர்சனல், ஒர்க், ஸ்லீப்னு. அண்ட் டைமர் கண்ட்ரோலில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ மினிட்ஸ்க்கு நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் சென்டரில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், கண்ட்ரோல் சென்டர்லேயே மொத்த ஃபோன் ஆர் ஒரு குறிப்பிட்ட ஆப்போட ஃபாண்ட் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் சென்டரில் டெக்ஸ்ட் சைஸ்ன்ற கண்ட்ரோலை எனேபிள் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ மியூசிக் ஆப்பில் இருக்கிற ஃபாண்ட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் சென்டரில் டெக்ஸ்ட் சைஸ் கண்ட்ரோலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மியூசிக் ஒன்லி அண்ட் ஆல் ஆப்ஷனு 2 ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு மியூசிக் ஆப்பில் மட்டும் போதும்னா மியூசிக் ஒன்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 13 mini மாதிரியான குட்டி ஃபோன்லேயும் அண்ட் வயசானவங்களுக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் ரொம்பவே தேவைப்படும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஒன், பிக்சர்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அண்ட் இது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இல்லாத ஒரு ஃபீச்சர் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீச்சரும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதாச்சும் மீம் ஆர் நான் OnePlus 10 Proவோட இமேஜஸை ட்வீட் ஆர் ஷேர் பண்ணணுன்னா ஆக்சுவலாக நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி தான் ஷேர் பண்ணணும். அதுவும் உங்கள் ஸ்டோரேஜில் போயிட்டு ஸ்பேஸ் தான் குறையும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற பிக்சரை ட்ராக் பண்ணி ஈஸியாக இன்னொரு ஆப்பை ஓப்பன் பண்ணி ஷேர் ஆர் இன்மை கேஸ் ட்வீட் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணவும் தேவையில்லை அண்ட் அட் த சேம் டைம் ஸ்டோரேஜும் சேவ் பண்ணலாம். ஈஸியாக ஷேரும் பண்ணிக்கலாம். செவன்த் ஒன், சிரிட்டை நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம். எஸ், சிம்பிள் டாஸ்க்கான டைமர், அலாரம் செட் பண்ண சொல்லலாம், டார்க் மோடை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ண சொல்லலாம், மெசேஜஸை ரீட் பண்ண சொல்லலாம், சிஸ்டம் ஆப்ஸ் மாதிரியான நோட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆப்பை லான்ச் பண்ண சொல்லலாம். முக்கியமாக மியூசிக் ப்ளேபேக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளூடூத், வைஃபை, ஃப்ளைட் மோட்,
ஆன் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சிரியை இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னோடய ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா ஆஃபில் இருக்குது. ஹே சிரி டர்ன் ஆன் த டார்ச். டார்ச் ஆன் ஆகிடுச்சு. ஸோ யூ கெட் த ஐடியா. கூகுள் அசிஸ்டண்ட் அண்ட் சிரியில் எது பெட்டரான வாய்ஸ் அசிஸ்டண்ட்னு யோசிச்சா கண்டிப்பாக கூகுள் அசிஸ்டண்ட் சில ஏரியாஸில் பெட்டராக இருக்கலாம். பட் இந்த சிரியோட ஆஃப்லைன் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு போனஸ் ஃபீச்சராக இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஒய்ஃபை ஆர் மொபைல் டேட்டாவோட கனெக்ட் ஆகலைன்னா சுத்தமாக கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ எஸ், உங்களால் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனா கூட சிரியை யூஸ் பண்ண முடியும். 8th ஒன், சினிமேட்டிக் வீடியோஸ். iPhone 13 சீரீஸில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சினிமேட்டிக் வீடியோ ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா ஆப்பில் சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்க டெடிகேட்டட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பேர் எடுத்தும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த சினிமேட்டிக் வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் மாறும். அண்ட் ஈவன் உங்களுக்கு எது ஃபோக்கஸ் ஆகணும்னு டேப் டு ஃபோக்கஸ் கூட பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, நீங்கள் சினிமேட்டிக் வீடியோஸ் எடுத்த அப்புறம் கூட ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணலாம். எஸ், ஃபோட்டோஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் எடுத்த சினிமேட்டிக்ஸ் வீடியோஸில் எடிட் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஆப்பர்ச்சர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது செம்ம கூலான ஃபீச்சர். பட் சோகம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஜெனில் வந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் மாதிரி தான் எட்ஜ் டிடெக்ஷன்ஸ்லாம் அங்கங்கே பிளர் ஆகி தான் இருக்குது. பட் பேசிக்கலி இது ஒரு போர்ட்ரேட் வீடியோ தான். கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. இது ஒரு கூலான ஃபீச்சர் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9th ஒன், நீங்கள் எடுத்த இமேஜஸில் டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணலாம். எஸ், iOS 15 வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒரு ஹேண்டியான ஃபீச்சர்னால் கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ், டவுன்லோடட் இமேஜஸ்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணி காப்பி பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்கேன்டு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணலாம். நோட்ஸ் ஆப்பில் கூட டேரெக்டாக டெக்ஸ்ட்டை ஸ்கேன் பண்ணி இன்சர்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. அண்ட் லிங்க்ஸ்லாம் கூட ஓப்பன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸோட லிங்க்ஸ் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் இருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா தான் ஆண்ட்ராய்டில் கூகுள் லென்ஸில் இதே மாதிரி டெக்ஸ்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி காப்பி அண்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சாலும் ஆப்பிள் இந்த ஃபீச்சரை ஈஸியாக எல்லாரையும் யூஸ் பண்ணுற மாதிரி பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 10th ஒன், பேக் டேப் ஃபங்க்ஷன். இது எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் செட்டிங்ஸில் ஆக்சசபிலிட்டியில் டச்சில் பேக் டேப்புன்ற ஃபீச்சரில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப்னு. டபுள் டேப்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் டபுள் டேப் பண்ணணுன்ற லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ட்ரிபிள் டேப்புக்கும் சில ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அதையும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். 11th ஒன், ஒன் ஹேண்டட் மோட். ஜெஸ்டர்ஸில் சிம்பிள் ஸ்வைப் டவுன் பண்ணால் ஒன் ஹேண்டட் மோட் வந்துடும். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ப்ரோ மேக்ஸ் மாதிரியான பெரிய ஐஃபோன்ஸ்க்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிள் டு யூஸும் கூட. 12th ஒன், ஹியரிங். இந்த ஃபீச்சர் ஒரு அருமையான ஃபீச்சருங்க. அதுவும் முக்கியமாக நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த மழை விழுகிற சவுண்டு, கடலோட ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ்லாம் கேட்பீங்கன்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தான். செட்டிங்ஸில் கண்ட்ரோல் சென்டரில் ஹியரிங்ன்ற ஆப்ஷனை ஆட் பண்ணிடுங்க. அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் போயிட்டு ஹியரிங் கண்ட்ரோலை டேப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸில் ரெயின், ஓஷன், ஸ்ட்ரீம்னு உங்களுக்கு எந்த சவுண்ட் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். 13th ஒன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். சிறுவண்டுகள்கிட்டருந்து தப்பிக்கிற ஃபீச்சர்ஸும் கூட. எஸ், நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற பேஜஸை ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃபோனை பார்த்துட்டு கேம் இருக்கா, உங்கள் ஃபோனில்னு அக்கா பையன் அண்ணன் மவன்னு சிறுவண்டுகள் அலும்பு பண்ணால் பக்கத்தில் ஆள் இல்லைன்னா நறுக்குன்னு மண்டையில் ஒரு கொட்டை கொட்டி விட்டு பற்றி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற பேஜஸை டாட்ஸை லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு எந்த பேஜஸ் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த பேஜஸில் இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஃபோனை மறுபடியும் வாங்கிட்டு எல்லா பேஜஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் மூலியமாக ஈஸியாக பேஜஸை ரீபொசிஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தான் iPhone 13 சீரீஸ் அண்ட் மோரார்லெஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் ஓல்டு ஐஃபோன்ஸ் அண்ட் iPhone 15 டிவைசஸ்லையும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இது போக வேறு ஏதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்ச அண்ட் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணியாச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு.